வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல கதை பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஊரில் ஒருத்தர் சேல்ஸ்மேனாக இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபாரின் போயிருக்கிறாரு. சரி, நம்ம சேல்ஸ்மேனாக அங்கே போய் வேலை தேடலாம், இங்கே சம்பளம் கம்மியாக இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஃபாரின் போயிட்டார். அங்கே போய் ஒரு கம்பெனியில் போய் இந்த மாதிரி சேல்ஸ்மேன் வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க. இவரும் போகிறாரு. இவருக்கு ரொம்பலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சும்மா ஒரு 4 மாதம் 5 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்திருக்குது. இந்த கடைக்காரர் அந்த கம்பெனி ஓனர் சொன்னாராம்மா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த கம்பெனி ஓனர் என்ன சொன்னாராம்மா, சரி உங்களுக்கு நான் சேல்ஸ்மேனாக அப்பாயிண்ட் பண்ணிடுறேன், ஆனால் தினம் நான் ஈவினிங் கேட்பேன், நீங்கள் அன்றைக்கி எப்படி எல்லா பொருளையும் விற்றீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பேன், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தினம் ஈவினிங் கேட்பேன் அப்படின்ட்டுருக்கார். இவரும் சரிங்கன்னு சொல்லிட்டு வேலையை ஏற்றுக்கிட்டாரு. அடுத்த நாள் வேலைக்கு போகிறாரு. சொன்ன மாதிரியே கம்பெனியோட ஓனர் ஈவினிங் வர்றாரு, கேட்குறாரு, இன்றைக்கி எத்தனை பேருக்கு சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சேல்ஸ்மேன் என்னங்கிறாரு, ஒரே ஒரு ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. கம்பெனி ஓனருக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா எல்லாம் ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேருக்கு விற்கிறாங்க, நீ ஒரே ஒரு ஆளுக்குன்னு தான் சொல்கிற, அவங்கள பார்த்து கற்றுக்க, ஒரு ஆளுக்கு விற்றா என்ன போய் நீ இனிமேல் டெய்லி 20-30 பேருக்கு விற்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சரிங்க சார் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த கம்பெனி ஓனர் கேட்குறாரு, சரி எவ்வளோக்கு விற்ற அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உடனே $10,000 விற்றேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா ஒரு ஆளுக்கு தான் விற்றங்கிற, ஒரு ஆளுக்கே $10,000 விற்றுட்டியா, அப்படி என்ன தான் விற்ற நீயே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன ஃபிஷ்ஷிங் நெட் விற்றேன், அப்புறம் பெரிய ஃபிஷ்ஷிங் நெட் விற்றேன், அப்புறம் அதை விட ஒரு பெரிய ஃபிஷ்ஷிங் நெட்டு விற்றேன், அப்புறம் ஃபிஷ்ஷு ராட் ஒன்று விற்றேன் அப்படிங்கிறாரு. சரி அப்புறம் என்ன விற்ற அப்படின்னு கேட்குறாரு. வந்தவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன மீன் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, எங்கே மீன் பிடிக்கிறீங்கன்னா அவர் ஆத்தோரத்தில் உட்காந்து மீன் பிடிக்கிறேன்னாரு. நான் உடனே இல்லை நீங்கள் நடு ஆற்றுல போனால் தான் மீன் நிறையா கிடைக்கும்னு சொல்லிவிட்டு போட்டிங் செக்ஷனுக்கு போய் அங்கே அவருக்கு ஒரு போட் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. சரி அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு கம்பெனி ஓனரு. உடனே சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் இப்போதைக்கு நான் எங்கேயும் தங்கலை அப்படின்னு சொன்னார். உடனே நான் அவரை கூப்பிட்டு போய் அந்த போட்டில் போகிறதுக்கு டென்ட்டு விற்பாங்களே, அந்த டென்ட் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்து நான் $10,000 விற்றுட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர் இத்தனையுமா வாங்க வந்தார் அப்படின்னு கம்பெனி ஓனர் கேட்குறாரு. அதுக்கு நம்மால் பதில் சொல்கிறாரு, இல்லைங்க, அவர் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அனாசின் டேப்லெட் தான் வாங்க வந்தார், நான் தான் மீன் பிடிச்சா தலைவலியே வராது, அதனால் மீன் பிடிக்க கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இத்தனையும் வாங்க வச்சேன் அப்படின்னாராம்மா. இதை கேட்ட கம்பெனி ஓனருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம்மா. ஸோ நம்ம ஊர் சேல்ஸ்மேன்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன தான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.